ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அற்புதங்களை செய்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற தேவனுடைய மகிமையின் சமூகம், மகிமையின் பிரசன்னம் உங்களை ஆளட்டும். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறவர், தம்முடைய பிள்ளைகளையும் ராஜரீகம் பண்ணுகிறவர்களாக ஆசீர்வதிக்கிறவர். ராஜரீக ஆசாரிய கூட்டமாகத்தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த ராஜரீக ஆசாரிய கூட்டமாக இருக்கிறவர்களுக்கு பொருளாதார நெருக்கடி என்பது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சத்துரு நம்முடைய பொருளாதார ஆசீர்வாதத்தை திருடுவதற்கு நாம் ஒருபோதும் விட்டு கொடுத்து விடக்கூடாது. கர்த்தர் நமக்கு அடிப்படை தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திக்கிட்டோம். கர்த்தர் அதுக்குரிய பொருளாதாரங்களை முன்கூட்டியே கொடுப்பார். தேவைகள் எல்லாவற்றையும் அவரே நிறைவேற்றுவார். சத்துரு அதில் கை வைக்க ஒரு நாளும் கர்த்தர் இடம் கொடுக்க மாட்டார். நாம் இடம் கொடுக்கக்கூடாது. அதிகமாக தேவ சமூகத்தில் காத்திருக்குதல், ஜெபித்தல், தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கான நாம் செய்யக்கூடிய பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் ஒரு கணக்கு வைத்திருக்கிறார். 1க்கு 100 மடங்கு 1000 மடங்கு ஆசீர்வதிக்கிற தேவன் நாம் செலுத்துகிற ஒரு உழைப்பின் பிரயாசத்தையும் வீணாவாய் விடமாட்டார். அவர் யாருக்கும் கடனாளியாகவும் இருக்க மாட்டார். அவர் ஆசீர்வதிக்கிற தேவன், கூட கொடுக்கிற தேவன், எதையும் குறைவாய் கொடுக்கிற தேவன் அல்ல. அவர் கொடுக்கிற தேவன், வாங்குகிற தேவன் அல்ல. அவர் நமக்காக யாவையும் செய்கிற தேவன். நம்மிடத்திலே அவர் பரிசரணை, நம்மள்கிட்ட பரிகாரமோ, நம்மிடத்தில் உபசரணையை அவர் விரும்புகிற தேவன் அல்ல. நமக்காகவே செய்வதற்கு எல்லாவற்றையும் அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற தேவன். பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளை அவர் மாற்ற வல்லவர். நாம் எப்பொழுதும் கர்த்தரை துதித்து பரிசுத்தமாய் தேவனுக்கு பிரியமாக தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறவர்களாக, தேவனுடைய ராஜ்யத்துக்காக பிரயாசப்படுகிறவர்களாக, தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவதாக வைப்பவர்களாக, தேவனுடைய ராஜ்யத்துக்கு எல்லா இடங்களிலும் முன்னுரிமை கொடுக்கிறவர்களாக வாழ ஆரம்பித்து விட்டால், தேவனுடைய இருதயத்துக்கு நம்பிக்கைக்குரியவர்களாய் மாறிவிட்டால், பொருளாதார ஆசீர்வாதங்கள் ஒரு நாளும் நமக்கு தடைபடாது. இந்த பொருளாதார ஆசீர்வாதத்தின் தடைக்கு காரணமே தேவனிடத்திலே நாம் சரியான நம்பிக்கைக்குரியவர்களாய் வாழவில்லை. மிகப்பெரிய பொருளாதாரங்கள் கையில் கிடைக்கும் பொழுது நம் ஆத்மா நஷ்டப்படும்படியாக தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களுக்கு அநேகர் கடந்து சென்று விடுகிறார்கள். இந்த சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் மாறிவிட்டால், தேவனுக்கு எப்பொழுது நான் நம்பிக்கைக்குரியவர்களாக நம்முடைய ஆத்மாவை எப்பொழுது சேதப்படுத்தாதபடி நாம் வாழ ஆரம்பித்து விட்டால், பொருளாதார ஆசீர்வாதத்தில் சத்துரு கை வைக்கவே முடியாது. நம்முடைய தேவைகள் எல்லாம் பல மடங்கு நமக்கு சந்திக்கப்படும். கர்த்தர் நமக்கு திரளான ஐஸ்வர்யத்தை, தொந்தரவில்லாத, இடர்பாடு இல்லாத, வேதனை இல்லாத ஐஸ்வர்யத்தை நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.